இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்க தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை நாம் அறிந்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். யாத்திராகமம் 31:13-14. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். மறுபடியும் சொல்லுகிறேன், நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். இதனை தெளிவாக அறிந்து கொள்ளும் பொருட்டு நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை எல்லோரையும் மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இப்போ யாத்திராகமம் 31:13-14 இந்த வசனத்தை திருப்பி ஒருக்கா வாசிக்கிறது நல்லதென்று நான் நினைக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்.
அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்துகிறதில் அவர்கள் முன்னுக்கு நின்று தங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் மனுஷனாலே அந்த பரிசுத்தம் ஒரு நாளும் முடியாது என்பதை மனுஷன் தெளிவாக முதல் கண் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துறது ஒரு பொழுதும் முடியாது. அப்போ பரிசுத்தப்படுத்துகிறவர் யார்? கர்த்தரே பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவரே பரிசுத்தப்படுத்துகிறார். அவரே பரிசுத்தத்தை மேற்கொள்கிறார். அப்படியா இருந்தால் கர்த்தர் அந்த பரிசுத்தத்தை தொடர்ந்து செய்வதற்கு இந்த மகாமோசமான சரீரத்தில் நாம் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறோம். பாவ சரீரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நமக்குள்ளுக்குள் பாவம் இருக்கிறதென்ற உண்மை அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் பாவம் நமக்குள்ளே இருக்குன்றதை தெளிவாக அறிந்து, அதே நேரம் அந்த பாவம் உயிர்த்தெழுந்து மறுபடியும் நம்மளை ஃபங்க்ஷன் பண்ணாதபடிக்கு கவனமாக கேட்டுங்கள். உயிர்த்தெழுந்து மறுபடியும் நம்ம செயல்படாதபடிக்கு அது தொடர்ச்சியாக பரிசுத்தப்படுத்த வேணும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தப்படுத்த வல்லவர். ஆனபடியால் தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். இதை மறக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. பாவ சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். மரண சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரத்தை தேவாதி தேவனே பரிசுத்தப்படுத்த வேணுமே தவிர நம்முடைய சொந்த பலத்தினாலே ஒரு பொழுதும் பரிசுத்தப்படுத்த முடியாது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அடிக்கடி கர்த்தரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், கர்த்தரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லி நாங்கள் அவரை மகிமைப்படுத்த கட்டாயம் நாம் மகிமைப்படுத்த வேணும். மகாபரிய விஷயத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தெளிவாக ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக என்பதே தேவ கட்டளை. அந்த கட்டளை மூலம் தேவன் தன்னுடைய இளைப்பாறுதலில் பங்கு பெற்றுங்கள் என இஸ்ரவேலியர்களை அழைத்திருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக என்று சொன்ன அதே நேரம் இஸ்ரவேலியர்களை நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் நீங்கள் பங்கு பெற்ற வேணும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இளைப்பாறுதல் என்று ஒன்றும் இல்லை. இளைப்பாறுதல் எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துவே. அப்போ இயேசு கிறிஸ்துவே இளைப்பாறுதலாக மண்டதை எபிரேயர் அதிகாரம் 4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவன் ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறானோ அல்லது அவமதிக்கிறானோ என்பது இங்கே அதாவது இந்த சோதனை என்ன மாதிரி என்று சொன்னால் இதுதான். என்ன மாதிரி என்றால், நீ ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறாயோ அல்லது ஓய்வு நாளை அவமதிக்கிறாயோ. இதுதான் சோதனை. தொடர்ச்சியாக அதாவது இஸ்ரவேலியர்களும் சோதிக்கப்பட்டார்கள். தொடர்ச்சியாக நாம் கிறிஸ்தவர்களாகிய நாமும் அடிக்கடி என்ன மாதிரி என்றால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம். அந்த சோதனை மூலம் ஒன்றில் அவன் கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறான் அல்லது அவரை கனவீனம் பண்ணுகிறான், அவரை அவமதிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சோதனை ஒன்று அடிக்கடி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி என்று சொன்னால், நீ கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறாயோ அல்லது கிறிஸ்துவை அவமதிக்கிறாயோ. கனம் பண்ணுவாயா இருந்தால் கிறிஸ்துவுக்குள் நீ இருக்க வேணும். அவரை கனம் பண்ணுவதாயிருந்தால் கிறிஸ்துவுக்குள் நீ இருக்க வேணும். அப்பொழுது ஓய்வு நாளை நீ
நடைமுறைப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிடுறார். அப்படி நீ இல்லையா இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே இல்லையா இருந்தால் நீ அவரை அவமதிக்கிறாய் என்றது தான் அந்த மிக முக்கியமான சோதனை. அவமதிப்பவனுக்கு தேவ தண்டனை உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தண்டனை? அவன் கொலையுண்ண கடவன் என்பதே. அவன் கொலையுண்ண கடவன் என்பதே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தண்டனை. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஓய்வினால் பரிசுத்த குலைச்சல் ஆக்குறவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லையே என்று சிலர் தம்முடைய நியாயமான சந்தேகத்தை எழுப்புகின்றனர். புதிய ஏற்பாட்டில் ஓய்வினால் பரிசுத்த குலைச்சல் ஆக்குறவன் அவனும் மரணத்தை பெறுகிறான். மரண தண்டனையை அவனும் பெறுகிறான். அப்போ என்ன மாதிரியான மரண தண்டனை என்று சொன்னால், ஆவிக்குரிய மரணத்தை அவன் பெறுகிறான். அப்போ பழைய ஏற்பாட்டில் அவன் கொலை செய்யப்படுகிறான். அதாவது ஓய்வு நாளை அவன் நிராகரித்தானால் அவன் கொலை செய்யப்படக்கடவன் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன மாதிரி என்று சொன்னால், ஓய்வு நாள பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் ஆவிக்குரிய மரணத்தை பெறுகிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மரணத்தை பெறுகிறான். அப்போ ஓய்வு நாளை நாம் புதிய ஏற்பாட்டில் அனுசரிப்பதில்லையே என்று பலர் அதாவது வியாகுலப்படுகின்றனர். என்னத்தை கொண்டு சொன்னால், நாங்கள் ஓய்வு நாளை அனுசரிப்பதில்லையே என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆம், அதனை நாம் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அனுசரிப்பது போல் அனுசரிக்காமல் கிறிஸ்துவுக்குள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமானது விஷயம். அப்போ என்ன மாதிரி நாம் ஓய்வு நாளை அனுசரிக்கிறோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டுக்காரர்களாகிய நாம் எல்லோரும் எப்படி இந்த ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலம், கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலமே அனுசரிக்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு லூக்கா 9:23, ரோமர் 6:3-5, மத்தேயு 11:28-30 ஆகிய வேத வசனங்களின் தாற்பயத்தை அந்த கிறிஸ்தவன் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருப்பதன் மூலம்தான் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அப்படி கிறிஸ்துவுக்குள் இருப்பானாய் இருந்தால் அவன் ஓய்வு நாளை அனுசரிக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி இருக்காவிட்டால் அவன் புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை அனுசரிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்காவிட்டால் புதிய ஏற்பாட்டில் அவன் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் பழைய ஏற்பாட்டின்படி அனுசரிக்க முயற்சித்தால், இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அநேகமான கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டில் எப்படி அனுசரிக்கப்பட்டதோ அப்படி அனுசரிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். சிலர் அனுசரிக்கிறார்கள். அப்படிப்பட்டவனுக்கு நிச்சயமாக ஆவிக்குரிய மரணம் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நியாயப்பிரமாணங்கள் யாவற்றையும் நமக்காக எல்லாவற்றையும் தெளிவாக செய்து நிறைவேற்றி இருக்கிறார். சகல நியாயப்பிரமாணங்களையும் சகல கட்டளைகளையும் நமக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை நாம் செய்யாததன் நிமித்தம் நமக்கு ஏற்பட்ட பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றி அந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரை விசுவாசித்து அவருக்குள் இருப்பதன் மூலம் ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறோம். ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறோம். கிறிஸ்துவே இளைப்பாறுதல் என்பதனையும் அவருக்குள் இருப்பவனே அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியும் என்பதனையும்
பின்வரும் வேத வாக்கியங்கள் தெளிவாக வலியுறுத்துகிறது. மறுபடியும் சொல்கிறேன் என்னென்று சொன்னால், கிறிஸ்துவே இளைப்பாறுதல், அவருக்குள் இருப்பவனே அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்கள் இந்த வேத வாக்கியத்தை தெளிவாக அவர்கள் பரிசீலனை செய்து அதனுடைய தாற்பயத்தை அறிந்து வீணாக பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் செய்கிற மாதிரி செய்ய ஒழிக்கட்டு ஆவிக்குரிய மரணத்தை அனுபவிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடமை. அப்போ அந்த வசனம் மத்தேயு 11:28-30 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கவனமாக பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக மத்தேயு 11:28-30 சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க இன்றும் அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் சனிக்கிழமையே ஓய்வு நாளாக இஸ்ரவேலியர்கள் போல அநேகமான கிறிஸ்தவர்கள் இன்றும் அனுசரிக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் இருந்து கொள், அதுதான் ஓய்வு நாள். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும், அந்த ஓய்வு நாள் எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனபடியால் நாம் செய்ய வேண்டியதில்லை. அப்போ ஓய்வு நாளை பெற வேணுமாயிருந்தால் அந்த ஓய்வு நாளை செய்து முடித்த கிறிஸ்துவுக்குள், அந்த ஓய்வு நாளை செய்து முடித்த கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலம் நாம் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமையில் இந்த மாதிரியாக ஓய்வு நாளை அனுசரிக்கிறது வழக்கம். என்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, கொலை உண்ண கடவன் என்று சொல்லப்பட்டு கிடக்கு, அப்படி செய்யாவிட்டால் அது பாவமாயிருக்குமே என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் அதனை அனுசரிக்கிறார்கள். அப்படி செய்ய வேண்டிய அவசரமில்லை. கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனபடியால் நான் அதை மறுபடியும் செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. அந்த கிறிஸ்துவுக்குள்ள போய் அவருக்குள் இருப்பதன் மூலம் நான் ஓய்வு நாளை ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் கடைப்பிடிக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் பெருமிதம் அடையலாம். அதை விட்டு போட்டு தேவையற்ற பழைய ஏற்பாட்டுக்காரர் மாதிரி, அதாவது ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டியதில்லை, சனிக்கிழமையில். ஏனென்றால் இஸ்ரவேலியர்கள் அப்படி செய்தார்கள், இப்போவும் அவர்கள் செய்கிறார்கள். ஏனால் அவர்கள் கிறிஸ்துவை நம்பவில்லை, கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனபடியால் அவர்கள் செய்கிறார்கள். கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே இந்த வேலை செய்ய விழிக்கிடக்கூடாது என்று சொன்னால் அது பாவம். அப்போ இது ஒரு துணிகரமான செய்கை. இவர்கள் அப்போ அந்த கிறிஸ்தவர்கள், அதை பின்பற்றுகிறவர்கள் இந்த துணிகரமான செய்கையின் மூலம் கிறிஸ்து நமக்காக நியாய பிரமாணங்களை ஒரு எழுத்து தன்னும் தவறாமல் நிறைவேற்றியதை நிராகரித்து தாமும் ஓய்வு நாளை அனுசரிப்பதன் மூலம் நியாய பிரமாணத்தை மறுபடியும் செய்வதனால் இவர்கள் கிருபையை விட்டு வீழ்ந்து போனார்கள், இவர்கள் கிருபையிலிருந்து வீழ்ந்து போனார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:4 சொல்லப்பட்டிருக்கு. எவன் நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறானோ அவன் கிருபையிலிருந்து விழுந்தான் என்று சொல்லி கலாத்தியர் 5:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் மோசே செய்த பாவத்தை செய்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மோசே செய்த பாவத்தை இவர்கள் செய்கிறார்கள்.
எண்ணாகமம் 20:8 கன்மலையோடு பேசு என்று மோசேக்கு கர்த்தர் சொன்னார். ஆனால் அவனோ கன்மலையை அடித்தான் என்று சொல்லி எண்ணாகமம் 20:11 சொல்லப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே அடிச்சாச்சு, இனி நீ அடிக்க வேண்டிய அவசரம் இல்லை, இனி நீ போய் அந்த கன்மலையோட பேசு என்று தேவன் சொன்னார். அப்ப அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், பேசுறதுக்கு பதிலாக கன்மலையை அவன் அடித்தான். அப்ப இதன் பலனாக மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு செல்லவில்லை என்பதை எண்ணாகமம் 20:12 தெளிவாக சொல்கிறது. அப்போ அவன் செய்த பாவம் என்ன என்று சொன்னால், கன்மலையை மீண்டும் அடித்ததன் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தது போதாது, நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அனுமானித்தே அவன் அப்படி செய்தான் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையில் அப்படி அவன் நினைக்கவே இல்லை, அப்படி செய்ய வேணும் என்று சொல்லி அவன் நினைக்கவே இல்லை. ஆயினும் தேவன் அப்படியே கருதுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே கிறிஸ்தவர்களில் நம்மில் பலர் ஓய்வு நாளை அனுசரிப்பதன் மூலம் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது போதாது. அப்போ கிறிஸ்து நியாயப்பிரமாணங்களை அவர் ஒன்றும் செய்து முடிக்கல, நானும் சேர்ந்துதான் எனக்கு என்னுடைய ரட்சிப்புக்கு நானும் அதனை செய்து முடிக்க வேணும் என்ற வீணான சிந்தனையிலே அநேகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இதன் பிரதிபலன் மோசேக்கு என்ன நடந்ததோ அதுவே நமக்கும் நடக்கும் என்பதை நினைவு கூறுவோமாக. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லி கலாத்தியர் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஓய்வு நாளை செய்கிறவன், ஓய்வு நாளை அனுசரிக்கிறவன் நியாயப்பிரமாணத்தின் கிரியை அவன் செய்கிறபடியால் அவன் சாபத்துக்குட்பட்டிருக்கிறான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இந்த கேடான அலுவலை செய்கிற மனுஷர்கள் இதனை உணர்ந்து மனம் திரும்புவார்களாக. அப்போ கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தின் மூலம் இருப்பதனால் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். நமக்காக கிறிஸ்து சகலதையும் செய்து முடித்திருக்க நாம் இஸ்ரவேலியர்களோடு கூட்டு சேர்ந்து மேசியாவை நிராகரிப்பது நல்லதோ என்பதை ஒரு விசுவாசி தீர்மானிப்பானாக. மன்னாவோடு ஓய்வு நாள் இணைந்திருக்கிறது. யாத்திராகமம் அதிகாரம் 16 அது நியாயப்பிரமாணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் அதிகாரம் 20 அது வாசஸ்தலத்தை வனாந்தரத்தில் கட்டும்போது சம்பந்தப்பட்டிருந்தது. இப்போ வாசஸ்தலத்தை கட்டும் போதுள்ள வைராக்கியம், நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்கும் போதுள்ள உற்சாகம், மன்னாவை சேர்க்கும் போதுள்ள சக்தி எதுவும் ஓய்வு நாளை தடை செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அப்போ வாசஸ்தலத்தை கட்டுறதால நீ ஓய்வு நாளை அனுசரிக்காமல் விடலாம் என்று சொல்லி முன்பு நடந்ததல்ல. அப்போ அது ஒரு பொழுதும் அது தடை செய்யப்படவில்லை. கிறிஸ்து வந்தபோது அந்த இளைப்பாறுதலின் அடையாளமாகிய ஓய்வு நாளை மட்டுமல்ல, முழு நியாய பிரமாணத்தையும் அவர் நிறைவேற்றினார். கிறிஸ்து முழு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றினார். அப்போ விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் விசுவாசிகளால் ஓய்வு நாள் தினமும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த உண்மையை கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதனால அந்த விசுவாசி அனுதினமும் ஓய்வு நாளை அனுசரிக்கிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கென ஒரு நாள் தேவை இல்லை.
அதற்கென ஒரு நாள் தேவையில்லை. யூதேயாவினரால் உந்தப்பட்ட கலாத்தியர்கள், அப்போ யூதேயாவில் இருந்து யூத மனுஷர்கள் வந்து கலாத்தியர்களை என்ன சொன்னார்கள் என்றால், தம்முடைய விசுவாசத்தை விருத்த சேதனம், ஓய்வு நாள் முதலியவற்றுக்கு திசை திரும்பினார். அப்போ கலாத்தியர்கள் என்ன நடந்ததென்று சொன்னால், யூதேயாவினர் வந்து கலாத்தியர்களை ஏவினார்கள். எப்படி ஏவினார்கள்? நீங்கள் விருத்த சேதனத்தை செய்ய வேணும், மற்றது அடுத்தது ஓய்வு நாளை அனுசரிக்க வேணும். அப்போ உங்களுடைய விசுவாசத்தோட விருத்த சேதனமும் இருக்க வேணும், நீங்கள் ஓய்வு நாளையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேணும் என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை திசை திருப்பினார்கள். யார்? யூதேயாவினர்கள் அப்படி செய்தார்கள். அப்போ விரக்தி அடைந்த பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 3:10-11 நியாய பிரமாணத்தின் கிரியக்காரராகி யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் அவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இப்போ பவுல் அப்போஸ்தலர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். சாத்தான் இந்த காரியத்தை காலாதி காலமாக செய்து கொண்டு வாரான். அப்போ சாத்தானே என்ன மாதிரி என்றால், கிறிஸ்தவர்களை ஏவி அது விசுவாசம் காணாது. விசுவாசம் நல்லது தான், ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் ஓய்வு நாளையும் கடைப்பிடிக்க வேணும், விசுவாசத்தோடு நீங்கள் விருத்த சேதனத்தையும் கடைப்பிடிக்க வேணும். இந்த மாதிரியாக அவன் ஏவி என்ன செய்கிறான் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்குமாறு செய்து அவர்களுடைய கிறிஸ்துவிலே இருக்க வேண்டிய அந்த விசுவாசம் நியாய பிரமாணத்துக்கு திசை திருப்பப்பட்டது. இந்த மாதிரி கலாத்தியர்களுக்கு செய்யப்பட்டது, இந்த மாதிரி பிலிப்பியர்களுக்கு செய்யப்பட்டது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக யூதேயாவினர் செய்து வந்தனர். அதே மாதிரி இப்பொழுதும் நடைபெறுகிறது. நீங்கள் நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேணும், நீங்கள் ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேணும். ஓய்வு நாளை கடைப்பிடிக்காவிட்டால் உங்களுடைய விசுவாசம் விருதா. இந்த மாதிரி சொல்லி விசுவாசத்தை திசை திருப்பி விடுகிறார்கள். சாத்தான் இந்த கைங்காரியத்தை காலாதி காலமாக செய்து வருகிறான். அப்போ ஊழியக்காரர்கள் மூலம், தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலம் இதனை அவன் செய்து வருகிறான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனால் அந்த விசுவாசத்தை இழந்து நரகத்துக்குள் தள்ளப்பட்டோர் ஏராளம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விதமாக ஓய்வு நாளை அனுசரித்து தேவனுடைய நியாய பிரமாணத்தை தாங்கள் திருப்பி செய்ய வழிகட்டு அநேகமான கிறிஸ்தவர்கள், அதாவது முற்று முழுதுமாக என்ன மாதிரி என்றால் நரகத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.